ஹே காய்ஸ், வெல்கம் பேக் எம்சி விலாக்ஸ். ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து சவுதியில் கோல்டு ரேட் இன்னைக்கு ரேட் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கலான்னு போகிறேன். இங்கே தமாமில் பார்த்தீங்கன்னா சீக்கோன்னு ஒரு ஏரியா இருக்குது. மெயினாக ஷாப்பிங்லாம் போகணுன்னு சொன்னால் அங்கே தான் போவாங்க, எல்லா ஜாமானும் அங்கே கிடைக்கும். கோல்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தனி ஒரு மார்க்கெட்டே இருக்குது. அங்கே போய் தான் நம்ம விசாரிக்க போகிறோம். பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், வாங்க போகலாம். ஃபைனலி நம்ம இப்போ சீக்கோ வந்தாச்சு. சீக்கோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவாக தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு பொருள் வாங்கினா அந்த ஏரியாவுக்கு போனால் போதும், நிறைய வெரைட்டிஸ் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து கோல்டு மார்க்கெட்டு. ஏகப்பட்ட கடை இருக்கும் இங்கே. நம்ம எவ்வளோ வெரைட்டி டிசைன்ஸ் பண்ணாலும் பார்த்து வாங்கிக்கலாம். சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. நம்ம ஃபஸ்ட்டு மலபாருக்கு போவோம். மலபார் போயிட்டு இங்கே உள்ள ரேட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம். விசாரிச்சுட்டு அப்படியே மாடல்லாம் பார்த்துட்டு வரலாம், வாங்க. அடேங்கப்பா, பயங்கரமாக இருக்குல்ல இந்த மாடலு. இது பாருங்களேன், ஏகப்பட்ட ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு நெக்லஸ் போட்டாலே போதும், ஃபுல் கிராண்டாக இருக்கும். மலபாரில் உள்ளே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைட்ஸ்லாம் போட்டு செம்ம கிராண்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இங்கே. ஒரு வளைய வாங்கினா கூட அதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணலாம், நிறைய சூஸ் பண்ணி அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணலாம். கடை பெருசாக இருந்தாலே அமௌண்ட்டும் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கடையில் ரேட்டு பார்த்தோன்னா 2660 ரூபா சொன்னாங்க. ஆன்லைன் ரேட்டை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுச்சு. நான் வரும்போது செக் பண்ணி பார்த்தேன். அம்மாலாம் சொல்லுவாங்களா, 4 கடை ஏறி இறங்கினா தான் ரேட்டு கம்மி பண்ணி வாங்க முடியும்னு சொல்லிட்டு அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த கடையிலே வாங்கினேன்னு சொன்னால் இந்தியாவுக்கும் இந்த கடைக்கும் 4680 ரூபா தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால் நான் வேறு கடையில் விசாரிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து நம்ம லூலு கோல்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் நான் வந்தோன்னே வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குறப்ப மாஃபி முஸ்கில் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா கூட பெரிய பொக்கிஷத்தை பாதுகாக்கிற மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ தான் ரீசெண்டாக இந்த இன்சிடெண்ட்டை நான் அனுபவிச்சேங்க. கடையில் உள்ள டிசைன்ஸ்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சரி வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரேட்டு விசாரிக்க போனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2650 ரூபா வந்துச்சு. இங்கேயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கடையோட இங்கே கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதான் எங்கள் அம்மா கணக்குப்படி ஒன்று 2 கடை பேலன்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வாங்காமல் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அந்த அண்ணன் குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இந்தியா ரேட்டோட கம்பேர் பண்ணனா 4900 தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி நகை வாங்க போனீங்கன்னா 4 கடை ஏறி இறங்கி வாங்குங்க. அது முக்கியமாக பார்க்க வேண்டியது BIS சிம்பிள் இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் 916 பார்த்துட்டு 22 கேரக்டாக பார்த்துங்க. அப்புறம் ஹால்மார்க் 6 டிஜிட் நம்பர் இருக்கான்னு முக்கியமாக பார்த்துங்க. அப்போ தான் ஒரிஜினல் கோல்டு அது. இப்போ நம்ம போகிறது மாலக் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு தான். இப்போ இங்கே ஒரு நெக்லஸ் பார்த்துங்க, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன், வாங்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நெக்லஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்க்க கிராண்டாக செம்மையாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. இது வந்து கிராம் கணக்கிலலாம் கண்டிப்பாக இருக்காது, கிலோ கணக்கில் தான் போட்டு வாங்குவாங்க போல். ஏதோ போர்க்கவசம் போல் இருக்குது. இதெல்லாம் வந்து போட்டிருந்தா கழுத்து வழியே வந்துடும். இது அரபி வீட்டில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி மாடல்லாம் லைக் பண்ணுவாங்க போல். சரி ஓகே, வாங்க இந்த கடையிலையாவது நமக்கு ரேட்டு செட் ஆகுதான்னு பார்ப்போம். மச்சான் வந்துட்டாங்க, இப்போ தான் ரேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எட்டி பார்த்தோன்னா 2625 ரூபா சொல்கிறாங்க. அந்த கடையோட இந்த கடையில் ஒரு 25 ரூபா கம்மியாக தான் ஆகுது. இருந்தாலும் மச்சான் இன்னொரு கடையில் நான் ரெகுலராக வாங்குற கடை இருக்குது, அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாப்புல. நான் இங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வலையெல்லாம் பார்த்தோன்னா இங்கே டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. சவுதிக்காரங்க போடுற டிசைனாக இதெல்லாம் நல்லா கிராண்டாக பெருசாக இருந்துச்சு. ஒரு வலையை போட்டாலே போதும் போல். நாங்கள் இந்த கடையில் 10 கிராம் 24 கேரட் கோல்டு வாங்கணும்னு சொன்னால் இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப 5450 ரூபா டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ ஃபைனலாக மச்சான் வந்து என்னை வந்து அல்சஹாக் ஜுவல்லரிக்கு தான் அழைச்சி வந்திருக்காங்க. இங்கே கடை பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேவராக பண்ணி தருவாங்க அப்படி சொன்னாங்க மச்சான். இந்த கடை பார்த்தோன்னா ஓனர் வந்து கேரளா ஆளுங்கிறதுனால இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. கேரளா லேடிஸ்லாம் உட்காந்து பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நகை வாங்கிட்டு. நம்ம எப்போதுமே ஆடம்பரமாக உள்ள கடையில் தான் போய் பார்த்து ஏமாந்து போய் வாங்கிடுவோம். நம்ம இந்த மாதிரி மீடியமாக உள்ள கடையில் விசாரிச்சுட்டு எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அமௌண்ட்டு அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். நம்ம இங்கே ஒயிட் கோல்டுலாம் வளைய வச்சுருக்காங்க. இந்த கடையில் ரேட் எவ்வளோன்னு
பார்த்தோன்னா 2575 ரூபா சொன்னாங்க. நம்ம இத்தனை கடையில் ஏறி இறங்கி விசாரிச்சதுல இந்த கடையில் தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்களாம் ஒவ்வொரு காசும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து நகை வாங்க போவோம். நம்ம அது மாதிரி போகும்போது விளம்பரத்தை மட்டும் பார்த்து ஏமாந்து ஒரு பெரிய கடையில் போய் காசு கொடுத்து ஏமாந்துட வேணாம். இந்த மாதிரி 4 கடை ஏறி இறங்கி நம்ம விசாரிக்கும் போது தான் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம இத்தனை கடை ஏறி இறங்கி முயற்சி பண்ணது வீணா போல. டப்புன்னு மச்சான் பணத்தை எண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. ஓனர் மனசு மாறுறதுக்குள்ள ஃபைனலாக பிஸ்கட் நம்ம கைக்கு வந்தாச்சு. கோல்டு பிஸ்கட். இப்போ கோல்டுன்னு இல்லைங்க, எந்த ஒரு விஷயமும் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சேமித்து ஒரு விஷயத்தை அடையும் போது அப்போ கிடைக்கிற சந்தோஷம் அது வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. அது ஒரு தனி ஃபீல் தான். இல்லை நீங்களும் தமாமில் தான் இருக்கீங்க, நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையில் வந்து ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கடையில் 6550 ரூபா டிஃப்ரெண்ட் ஆச்சு. எனக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. இந்த கடை பார்த்தோன்னா நம்ம லூலு கோல்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்கன்னு சொன்னால் கூட இது மாதிரி கோல்டாக வாங்கிட்டு போய் ஊரில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம வாங்கின நகைக்கு பில்லை போட்டு வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நகை வாங்க போகிற உங்கள் சொந்தத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.